வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 6 மணி போல் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஐஐடி எக்ஸாம் இருக்குது. அதனால் காலேஜ் சீக்கிரமாக கிளம்பணும். அங்கேருந்து டேரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நீன்னு பார்த்தா பஸ்ஸில் கூட்டமே இல்லை. அங்கேருந்து டேரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு காலேஜ்லேருந்து கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் இன்றைக்கி படிக்காமல் வந்தேன்னு பார்த்தா இவனுங்களும் படிக்காமல் தான் வந்திருக்கானுங்க. சரி வாங்கடா படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பார்த்துக்கலான்டா வாடா, நம்ம படித்தா மட்டுமா எக்ஸாம் எல்லாம் எழுதவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறேன்றதை பார்த்துட்டு எல்லாரும் போஸ்ட் குத்துன்னு இருந்தானுங்க. அதை பாருங்களேன். டைம் ஆகிடுச்சுன்றதுனால அங்கேருந்து டேரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பிட்டோம். படிக்காமலே எழுத போகிறோன்றதை நினச்சாலே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. கிட்டுன்னு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்னடா பாஸ் ஆகிடலான்னு கேட்டால், நம்ம எங்கடா படித்தோம் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னானுங்க. சரி சொல்லிட்டு நேராக கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸுக்கு போயிட்டு எனக்கு எங்கேயும் கிளாஸ் எடுக்காதனால, சரிடா உங்களோட பிரேக்கப் கதையெல்லாம் சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னேன். அவன் பிரேக்கப் கதை சொல்லுந்தான். கப்பார்னு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டானுங்க. நமக்கு எதுவுமே அது கடைசி வரைக்கும் சொல்கிறத கேட்கணும் போல் பேசிக்கிட்டு கேன்டீன் போகலாம் வாங்கடா சொன்னேன். கேன்டீன் போகிறது காசு இல்லாதனால கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போனால் காலேஜ் முடிஞ்சிச்சு. சரி காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறிட்டு எங்கள் காலேஜ்லேருந்து பூந்தமல்லி போகிறதுக்குள்ள நாங்கள் படுற பாட்டு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி என் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கிட்டேன். சின்ன வயசுல இருந்தால் நிறைய பேர் சேர்ந்து விளையாடுவோம். இவனுக்கு 2 பேர் தான் விளையாடிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துக்கிட்டே ஹாஸ்டல் வந்துட்டேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.